ஆவிக்குரிய நிலைமை மரித்து போயிருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு அறிகுறி கூட இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு அந்த ஒரு தொடுதல் உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்கள் மகனை தொடுகிறார், உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் மகளை தொடுகிறார். என்னுடைய சூழ்நிலைமைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உங்களை சந்திக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் உங்களை சந்திக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் என்று சொல்லியிருக்கபடி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சத்திய வசனங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை சந்திக்கிறது. உங்களுடைய அழுகையை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தொடுதலை இன்றைக்கு என் தேவன் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அன்றைக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அழகாய் ஒரு பெரிய தோட்டத்தை சிருஷ்டித்து கொடுத்து அங்கே குடியேற்றி வைத்திருந்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த பெரிய தோட்டத்தை பராமரிக்கிறதற்கும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அந்த தோட்டத்திலே 4 ஆறுகளை தேவன் ஓட விட்டிருந்தார். 4 ஆறுகளும் செழிப்பான ஆறுகள். அந்த ஆறுகள் பசுமையை உண்டாக்கக்கூடிய ஆறுகளாக இருந்தது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல பொன் விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொன் விளையக்கூடிய இடங்கள், பொன் விளையக்கூடிய நதிகளை தேவன் அங்கே உண்டாக்கி கொடுத்திருந்தார். இவ்வளவு செல்வ செழிப்பான தாராளமாய் தன்னுடைய பெருந்தன்மையிலே தன்னுடைய பெரிய மனசிலே அந்த பெரிய ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்தார். ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்து போனாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த கனியை கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு புசிக்க கொடுத்தாங்க. அவரும் புசித்து தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து போனாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவமானத்தால் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. அவமானத்தால் அவர்களுடைய சந்தோஷம் பறிக்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார். ஸ்தோத்திரம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அவர் சர்வ ஞானி அல்லவா? அவர் சர்வ வியாபி அல்லவா? அவர் சர்வ வல்லவர் அல்லவா? அவருக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறார் என்று? அவருக்கு தெரியாதா ஆதாம் என்ன தப்பு செய்திருக்கிறார் என்று? அவருக்கு தெரியாதா ஆதாம் இந்த பழத்தை புசித்து கொண்டிருக்கும் போது என் தேவனுக்கு தெரியாதா? ஆதாம் அந்த பழத்தை புசிக்க போகிறார் என்று என் தேவனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆதாமை பற்றி ஆதாமுக்கே தெரிய வேண்டும் என்கிறதுனாலே இந்த இடத்திலே தேவன் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அனுமதித்தார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அவமானத்தால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய தேவன் அங்கே வந்து ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். உடனே ஆதாம், நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவமானத்தினாலே உங்கள் சந்தோஷத்தை இழந்து, உங்கள் நிம்மதியை இழந்து, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்தோத்திரம் அந்த எதிர்கால நம்பிக்கையை இழந்து ஒழித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு என் ஆண்டவர் வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறார், உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுகிறார். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து 3 வாரம் ஆயிருக்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்து பல நாட்கள் ஆயிருக்கலாம். நீங்கள் வேதத்தை வாசித்து பல நாட்கள் ஆயிருக்கலாம். இழந்த சந்தோஷத்தை உங்களுக்கு மீட்டு கொடுக்கும்படியாக, நீங்கள் இழந்த அந்த நிம்மதியை மீட்டு கொடுக்கும்படியாக, உங்கள் அவமானத்தை உங்களுடைய வெட்கத்தை மாற்றி ரெண்டத்தனையான பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வருகிறார். நீங்கள் தேவனை தேடி போகவில்லை. நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. நீங்கள் மறைந்து கொண்டிருக்கிறதாக நினைத்து விருட்சத்தின் பின்னால, ஏதோ ஒரு சாக்கு போக்குகளின் பின்னால, அல்லது சபைக்கு வந்தாலும் பின்னாடி உட்கார்ந்து மரங்களுக்கு பின்பாக மறைந்து கொண்டிருக்கிறது போல உங்களை நீங்கள் ஒழித்து கொண்டிருக்கலாம். என் தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருகிறார். நீங்கள் அவரை தேடாட்டாலும் அவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.